அன்பார்ந்த தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெரியாரின் 133வது பிறந்த நாள், மரண தண்டனை ஒழிப்பு பொதுக்கூட்டம் ஆகிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர் அகிலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் பல்வேறு பெரியாரியல் கருத்துக்களை தங்களுடைய இசை ஆற்றலால் உங்கள் மனதில் பதியவிட்டு சென்றிருக்கிற மேட்டூர் TKR பகுத்தறிவு இசைக்குழுவினரே, பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, அடுத்து உரையாற்ற வருகை தர இருக்கிற மதிப்புக்குரிய கவிஞர் புலமை பித்தன் அவர்களே, வருகை தந்திருக்கிற அன்பு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரியாரின் 133வது பிறந்த நாளில் பெரியாரின் பல்வேறு சிந்தனைகளை, பெரியார் ஆற்றிய பெரும்பணியை, அதை தொடர்ந்து நாம் எடுத்துச் செல்ல வேண்டியதன் தேவைகளை எல்லாம் விளக்குவது நோக்கமாக இருந்தாலும், பெரியாரே சொல்லுவார், உங்களுடைய கொள்கையை சுருக்கமாக சொல்லுங்கள் என்ற போது சொன்னார், என் கொள்கை வேறொன்றும் இல்லை, மனிதாபிமானம், வளர்ச்சி திசையில் மனிதாபிமானம். இவ்வளவுதான் அவர் கொள்கையை சொன்னார். மனிதாபிமானம் தான் ஒரு சக மனிதனுக்கு உள்ள உரிமை மற்றவனுக்கு இல்லை என்கிற போது அவரை போராட வைத்தது. மானுட சமுதாயத்தின் சரிபாதியான பெண்களுக்கு இல்லை என்ற போது அவரை போராட வைத்தது. தன்னுடைய உழைப்பால் அனைத்து வளங்களையும் ஆக்கி தருகிற தொழிலாளிக்கு உரிய மரியாதை இல்லை, உரிய வகையில் மதிக்கப்படுவதில்லை என்ற போது அவர் அதற்கு எதிராக பொதுவுடைமை சிந்தனையை பரப்ப தேர்ந்தது. மற்ற மாநிலங்களுக்கு இணையாக வடவருக்கு இணையான உரிமைகள் தமிழர்களுக்கு இல்லை என்ற போதுதான் தனித்தமிழ்நாடை பற்றி பேச வந்தது. இவை அனைத்தும் அவருடைய மனிதாபிமான சிந்தனையின் அதனுடைய ஒவ்வொரு வெளிப்பாடுகள் தான். இந்த எல்லா சிந்தனைகளும் எல்லா கருத்துக்களும் அவர் பரப்பியவை. அந்த மனிதாபிமான கொள்கை இருந்ததால் தான் இந்த நாட்டுக்காரன் இல்லை, பக்கத்து நாட்டுக்காரன் மலையாள நாட்டில் நடந்த தீண்டாமை கொடுமைக்கு கூட அவர் போய் போராடினார். இது நான் தமிழ்நாட்டோடு நின்று கொள்ளுகிறேன், என் நாட்டோடு நின்று கொண்டால் போதும் என்று கருதவில்லை. அண்டை நாடாக இருக்கிற மலையாள நாட்டில் போய் போராடினார். அவருடைய மனிதாபிமான உள்ளம்தான் எங்கெங்கெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதை எதிர்த்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். இப்போது நாம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த மரண தண்டனையை பற்றி பேச நாம் வந்திருக்கிறோம். அவர் பெரும் மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் செய்து செயலாற்றி விட்டு சென்றிருக்கிறார். பெரிய புரட்சியாளர்கள் கூட வடநாட்டில் பார்க்கலாம், பல புரட்சிகள சிந்தனை கொண்ட தலைவர்கள் இருக்கிறார். இந்த நாட்டில் சாதிய தலைவர்களையும் பாருங்கள், இரண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சொல்லுகிறேன். தனக்கு பின்னால் சாதிய பின்னொட்டை போட்டுக் கொள்வது கேவலமாக தமிழ்நாட்டில் கருதப்படுகிறது. அதை பார்ப்பவர்கள் கிண்டலாக பார்க்கிறார்கள். சாதிய பின்னொட்டோடு ஒருவன் வந்தார். இந்த நாட்டில் சாதி சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள். நாடார் சங்கத்துக்கு தலைவர் இருக்கிறார், அவர் கரிகோல் ராஜ் தான். முக்குளத்தோர் தலைவர் இருக்கிறார், அவர் சேதுராமன் தான். வன்னியருக்கு தலைவர் இருக்கிறார், ராமதாஸ் தான். அல்லது கவுண்டர்களுக்கு கொங்கு வேளாளர் தலைவர் இருக்கிறார்கள், அவர் ஈஸ்வரன் என்றும் ராமசாமி என்றும் தனியரசு என்றுதான் பெயரை போட்டுக் கொள்கிறார்கள். தங்களுடைய சாதி பின்னொட்டை சாதி தலைவர்கள் கூட போடாத ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் வடநாட்டில் புரட்சியாளராக சொல்லப்படுபவர்கள் அவர்கள் எல்லாம் அறியப்படுவது எப்படி அறியப்படுகிறார்? புத்ததேவ பட்டாச்சாரியா, கிரேன் முகர்ஜி, இந்திரஜித் குப்தா, இப்படித்தான் அவர் சாதிய பின்னொட்டோடு தான் அறியப்படுகிறார். இல்லை, நக்சலைய போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் கூட ஜாரு மஜும்தார் என்று ஜாதியோடு தான் அறியப்படுகிறார்கள். பெரும் புரட்சியாளர்கள் சாதி பின்னொட்டை விடாமல் இருக்கிறார்கள் வடநாட்டில். இங்கு சாதி சங்க தலைவர்கள் கூட சாதி பின்னொட்டை போடுவதற்கு தயங்குகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள் என்றால் அதுதான் பெரியார் சாதித்த சாதனை. பெரியார் என்ன ஆக்கி வைத்திருக்கிறார் என்பது இதுதான் எடுத்துக்காட்டும். கிரேன் முகர்ஜி ஒருமுறை ஈவேகே சம்பத்தை பார்த்து சொன்னாராம், நாங்கள் பெரிய புரட்சிகளை பேசுகிறோம், செய்கிறோம், ஆனால் என் வீட்டு திருமணத்தை புரோகிதர் இல்லாமல் நடத்த முடியவில்லை. ஆனால் இங்கு பார்க்கிறேன், புரோகிதர் இல்லாமல் தான் பெரும்பாலும் திருமணங்கள் நடக்கின்றன, எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட பெரும் சாதனைகளை மிக எளிதாக வெறும் ஆயுதங்களை எடுத்த போராட்டம் இல்லை, ரத்தம் சிந்தும் போராட்டம் இல்லை, தன்னுடைய கடுமையான உழைப்பால்
ஓய்வில்லாத உழைப்பால் தமிழ்நாட்டை சுற்றி சுழண்டு வந்து அவர் சொன்னார், ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று பெரியார் சொன்னார். அப்படித்தான் வாழ்ந்தார். வாழ்ந்து நமக்கு ஆற்றிவிட்ட செண்டிகள் பணிகள் ஏராளம் ஏராளம். அதை நினைவு கூர்ந்து பெரியார் பிறந்த நாளில் நாம் பலர் அதை நாம் கருதி பார்ப்பதில்லை. உலக நாடுகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பெரியாரை விட பெரும் பதவிகள் இருந்திருக்கிறார்கள். பெரியார் காலத்துக்கு சம தலைவர் ராஜாஜியை நாம் எல்லோரும் தெரிந்திருப்போம். அவர் இந்த நாட்டின் மிக உயரிய பதவி, குடியரசுத் தலைவர் பதவிக்கு இணையான பதவியில் இருந்தார், கவர்னர் ஜெனரலா இருந்தார். ஆனா அப்ப இறந்ததற்கு பின்னால மாலை போடுவதற்கு கூட, அவர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் பெரியார் இருந்த 40 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவரை பற்றிய விவாதம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றிய விவாதம் இல்லை, அவருடைய கொள்கை மீதான விவாதங்கள் இன்னும் பேசப்படுகின்றன. மெல்ல மெல்ல இப்போதுதான் நாங்கள் தெளிவடைகிறோம் என்று சொல்லுகிறார்கள் பொது உடைமை சிந்தனையாளர்கள். பெரியாரின் சாதிக்கு எதிரான போராட்டத்தை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்று இப்போது சொல்லுகிறார்கள். இப்போதுதான் சாதி ஒழிப்பு விடுதலை முன்னணி எல்லாம் வருகிறது. அதற்கு முன்னால் பெரியாரை பார்த்து கொச்சை பொருள் முதல்வரையாக சொன்னவர்கள், திரிபுவாதியாக சொன்னவர்கள் மெல்ல மெல்ல அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பொது உடைமை சிந்தனையாளர்கள் நடத்துகிற போராட்டங்கள் கூட பெரியாரியல் சார்ந்த போராட்டங்கள் தான் மக்கள் மத்தியில். எனவே இப்படிப்பட்ட சூழலில் தான் பெரியாரின் பிறந்த நாளில் நாம் மீண்டும் பெரியாரை புரிந்து கொள்வோம், மீண்டும் மீண்டும் படிப்போம், பல்வேறு செய்திகளை உள்வாங்குவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்ற செய்திகளோடு இப்போது நாம் பேச வந்திருக்கிற மரண தண்டனைக்கு எதிரான ஒரு பரப்புரை தமிழ்நாடெங்கும் நடந்து வருகிறது. இப்போது ஒரு 98ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்தது. எங்களுடைய பொதுச்செயலாளர் குறிப்பிட்டதை போல ஒட்டுமொத்தமாக 28 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்ததற்கு பின்னால் அதை எதிர்த்து அதை மேல்முறையீடு செய்வதற்காக 2 காரணங்களை வைத்துத்தான் மரண தண்டனை ஒழிப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற ஒரு பயணம் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. அதற்கு பின்னால் மேல்முறையீட்டுக்கு போனோம். மேல்முறையீட்டில் 4 பேருக்கு மட்டும் உறுதி செய்யப்பட்டது, மற்றவர்கள் 19 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். மரண தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தால் கூட இந்த நீதிபதி ஏதோ நியாயமாக செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஒரு தீர்ப்பை இங்கு வழங்கினார்கள். அவர் சாட்சிகளை விசாரித்தார், ஆவணங்களை பார்த்தார், இதெல்லாம் படித்துத்தான் தீர்ப்பு எழுதினார். உச்ச நீதிமன்றத்திற்கு போனதற்கு புதிதாக ஒன்று விசாரணை நடக்கவில்லை, புதிய சாட்சிகளை அவர்கள் விசாரிக்கவில்லை, புதிய ஆவணங்களை அவரிடம் கொடுக்கவில்லை. இந்த நீதிபதி அதைத்தான் மீண்டும் அவர்கள் பார்வைக்கு வைத்தார்கள். இவர்கள் விசாரித்த சாட்சியங்களைத்தான் அவர்கள் படித்து பார்த்து, இவர்கள் பார்த்திருந்த ஆவணங்களைத்தான் அவர்கள் மீண்டும் பார்த்து புதிய தீர்ப்பை எழுதினார்கள். அதில்தான் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு 99ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டது. 12 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இப்போது மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகிற போதுதான் அதை பற்றி நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு நேரங்களில் மரண தண்டனைக்கு எதிரான பரப்புரைகள் இங்கு நிகழ்ந்திருக்கின்றன. வெளிநாட்டில் நடந்த மரண தண்டனைக்கு எதிரான பரப்புரைகள் இங்கு நடந்திருக்கிறது. அமெரிக்க நாட்டில் அமெரிக்காவின் ராணுவ ரகசியங்களை சோவியத் நாட்டுக்கு கொடுத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் ஒரு தம்பதியினர் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். ரோஷன்பேக் தம்பதி என்று சொன்னார்கள். கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை அமெரிக்காவில் கொடுத்தார்கள். இந்தியாவெங்கும் உலகமெங்கும் அதற்கு எதிரான பரப்புரை நடந்தது, எதிரான போராட்டங்கள் நடந்தது, ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. அது தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் பெரியார் தான் செய்தார். காரணம் அப்பொழுது பொது உடைமை இயக்கம் தலைமறைவு இயக்கமாக இருந்தது. அதற்கு பின்னால் தெலுங்கானாவில் மரண தண்டனை 11 பேருக்கு வழங்கப்பட்டது. அதற்கு எதிராக இங்கு பரப்புரை செய்தவர், போராடியவர் பெரியார் தான். உடன் இருந்தவர் அண்ணாவும் அவருடைய இயக்கமும் ஒரு பக்கம் செய்தன. இதெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் எஸ்.ஏ. டாங்கேவும் கல்யாண சுந்தரமும் பெரியாருக்கும் விடுதலைக்கும் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார்கள். பதிவு இருக்கிறது. இப்படி மரண தண்டனை வந்தபோது யாருக்கு வந்த போதும் போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக பொது உடைமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட போது எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இப்ப மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது,
சட்டப்படி தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதை நாம் மறுக்க கூடாது, தூக்கில் போடத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உன் கட்சிக்காரன் போட்ட போதெல்லாம் எதிர்த்து போராடியவர்கள் அப்போது போராடியது தவறா, இப்போது நீங்கள் சொல்வது தவறா என்று நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும், அவருடன் கேள்வியை வைக்க வேண்டும். 3 அகில இந்திய கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, 3ம் தான் அதற்கு ஆதரவாக மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார்கள். இவர்கள் சட்டம் என்கிறார்கள். அவன் அப்சல் குருவை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் பேசுகிறார்கள். எங்களுக்கும் உனக்கு தான் ஞாபக சக்தி இருக்கா, எங்களுக்கு இருக்காதா? எங்களுக்கும் மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை ராஜீவ் காந்தியால் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களை. எங்களால் பண்ணல, உனக்கு என்ன வந்தது? நீ யார்? அந்த நாட்டில் அடக்குமுறைக்கு எதிராக பெரும்பான்மை பௌத்த வல்லாதிக்கம் சிங்கள பௌத்தர்கள் சிறுபான்மை தமிழர்களை அடக்கிய போது, அவர்கள் உரிமையை மறுத்த போது அங்கு போராட்டம் வந்தது. அரசியல் வழியில் அறவழியில் போராடினார்கள். அறவழி போராட்டங்கள் ஆயுதம் கொண்டு அடக்கப்பட்டதால் அங்கு ஆயுத போராட்டம் வரவேண்டி வந்தது. மாவோ சொல்லுவார், நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் எது என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான். எதிரியோ அப்படி ஒருவேளை அவனுடைய கொள்கை பரப்பல் செஞ்சுதான் இவங்களும் அறவழியில் போராடி இருப்பார்கள். அறவழி போராட்டங்களை கூட நாடாளுமன்றத்துக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருந்தார்கள். சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்று சொன்ன போது உண்ணாவிரதம் இருந்தார்கள். செல்வநாயகம் இருந்தார், அமிர்தலிங்கம் இருந்தார். அந்த அரசியல் கட்சி மட்டுமல்ல, தனிநாயகம் அடிகள் போன்ற தமிழ் அறிஞர்கள் இருந்தார்கள். உண்ணாவிரதம் இருந்தவர்கள் நாடாளுமன்றத்திற்கு முன்னால் உட்கார்ந்தவரை வந்து சிங்கள காடையர்கள் தாக்கினார்கள். தாக்கியது மட்டுமல்ல, அடித்து 3 பேரை அருகில் இருந்த ஆற்றில் குளத்தில் வீசினார்கள். தாக்குதல் தொடர்ந்தது. கொழும்பில் வாழ்ந்த 150 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். சிங்களம் மட்டும் ஆட்சி மொழி என்கிறீர்களே, தமிழுக்கும் அந்த உரிமை இருக்கட்டும் என்று கேட்டதற்காக. இது ஒன்று ஆயுதம் கொண்டு அவர்கள் போராடவில்லை, அமைதியாக போராடியவர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு வேளையிலும் அரசே சட்டம் போடவில்லை, ஆனாலும் அங்கு இருக்கிற சிங்கள வெறியர்கள் தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் வண்டியில் எழுதுகிற பதிவெண் எழுதுகிற போது அதில் ஸ்ரீ, சிங்களத்துல ஸ்ரீ என்ற எழுத்தை போட வேண்டும் என்று இவர்களாக எழுது. அரசு சட்டம் போடல, சிங்கள வெறியர்கள் செய்கிறார்கள். எல்லோரும் எழுத வேண்டும், சிங்கள ஸ்ரீயை பொறிக்க வேண்டும். தமிழர்கள் சொல்லுகிறார்கள், சரி ஸ்ரீ என்ற எழுத்தை போட வேண்டும் என்றால் எங்களுக்கும் ஒரு ஸ்ரீ இருக்கிறது, தமிழ் எழுத்து இல்லை என்றாலும் கிறந்த எழுத்தாக இருந்தாலும் அதை வேண்டுமானால் போட்டுக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிங்கள வெறியர்கள் வன்முறையோடு எழுதுகிறார்கள் பதிவெண்ணை. பதிவெண்ணை எழுதாத வருகிற வாகனங்களின் ஓட்டுநர்களை இறக்கி அவர்களுடைய நெஞ்சில் கையில் சூட்டுக்கோளால் சிறி என்ற எழுத்து எழுதுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு பல்கலைக்கழக மாணவியின் நெஞ்சில் எழுதினார்கள் சிறி என்ற எழுத்தை. இது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் கொல்லப்படுகிறார்கள் தமிழர்கள். அரசு சட்டத்தை கூட மீறவில்லை. சிங்களவன் சிந்தித்ததை தமிழர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது போராட்டம், அதை எதிர்த்து போராடினார்கள். அப்போதும் கொல்லப்பட்டார்கள். ஆயுத போராட்டம் வந்தது, நடந்தது. அந்த நாட்டில் நடந்த பிரச்சனையை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். வெளிநாடு இங்கு வரக்கூடாது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இந்த நாட்டில் நடக்கிறது என்று இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள், பிஜேபிக்காரர்கள். எல்லை தாண்டி வருவது பாகிஸ்தான் வந்து இங்கு செய்கிறானா சொல்லுகிறார்கள். நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், எல்லை தாண்ட பயங்கரவாதத்தை ஆரம்பித்து வைத்தவன் அனுமான். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போய் நெருப்பு வச்சுட்டு வந்தான். அவன் தான் முதல் எல்லை தாண்டிய பயங்கரவாதி. இப்ப இவன் செய்கிறான். சரி, இதை எதிர்க்கிறாய். ஆனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியன் ஒருவன் செய்தான். சரப்ஜித் சிங் என்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி அந்த நாட்டில் போய் வெடிகுண்டு வைத்து 14 பேரை கொன்றான். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்கிருக்கிற பொது இடங்களில் குண்டை வைத்து 14 பேர் கொல்லுவதற்கு காரணமாயிருந்தான். இந்திய நாட்டுக்காரன் பாகிஸ்தானில் போய் வெடிகுண்டு வைத்தான், அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. இன்னொரு பக்கம் இங்கு மரண தண்டனை. இதை நிராகரித்த அதே நாளில், எந்த நாளில் இந்த 3 தமிழர்களுடைய மரண தண்டனைக்கான கருணை மனு நிராகரிக்கப்பட்டதோ, அந்த செய்தி வந்ததோ, அதே நாளில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிருஷ்ணா பேசுகிறார். சரப்ஜித் சிங் கங்குக்கு கொடுத்த மரண தண்டனையை நீக்க வேண்டும், அவருக்கு ஆயுள் தண்டனையாக, சிறை தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசியதை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம்.
ஒரே நாளில் 2 செய்தி. இதுக்கு வேணா எண்ணிக்கையில் 2 பேர் அதிகமா இருக்கலாம். அது ஒருத்தம் 14 பேர், இது 3 பேர் 16 பேர் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு மரண தண்டனையை குறைக்க வேண்டும் என்று பேசுகிற அதே அரசு இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆணையிடுகிறது. 2 ஒரே நாளில் வருகிறது. இன்னொன்றை பார்த்திருப்பீர்கள். மேற்கு வங்கத்தில் ஓடுகிற நதி தீஸ்தா நதி. அந்த நதியின் உரிமையை பற்றி இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் பிரச்சனை வருகிறது. நதிநீர் உரிமையை பற்றி பேசுகிறார்கள், ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்திய அதிகாரிகளும் வங்க நாட்டு அதிகாரிகளும் பேசி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். மேற்கு வங்க முதல்வர் சொல்லுகிறார், நான் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. என் நாட்டுக்கான சிக்கலை பற்றி மத்திய அரசு நேரடியாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்களை கலக்காமல் எடுக்கிற முடிவை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூட்டணி கட்சி தான் மம்தா பானர்ஜி சொன்னார். உடனே பிரதமர் அவரிடம் பேசுகிறார், சமாதானம் செய்கிறார். வெளியுறவுத்துறை செயலாளர் அறிக்கை விடுகிறார். இப்ப புதுசா வந்திருக்கார் ஒரு செயலாளர், ரஞ்சன் மத்தாய் என்ற ஒருவர் வந்திருக்கிறார். ஒரு புதிய மலையாளி ஒருவர் வந்திருக்கிறார். அவர் சொன்னார், இல்லை, இந்தியா எப்போதும், மைய அரசு எப்போதும் மாநிலங்களை கலந்து கொள்ளாமல் அதை பற்றிய உரிமைகளை பற்றி எந்த முடிவையும் எடுக்காது என்று உறுதிமொழி கொடுக்கிறார். எப்போது? மேற்கு வங்கத்தின் முதல்வர் மறுத்த போது அதே நாளில் இன்னொரு செய்தி வந்தது. போன செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தமிழர்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகிற வரை, தமிழர்களுக்கு அமைதியான கண்ணியமான சுயமரியாதான மறுவாழ்வு கிடைக்கிற வரை இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறது சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம். ஆனால் இந்திய அரசு அங்கு இருக்கிற இலங்கையில் இருக்கிற சம்பூர் என்கிற, திருகோணமலைக்கு பக்கத்தில் இருக்கிற சம்பூர் என்ற ஊரில் 2160 கோடி செலவில் அங்கு ஒரு மின் நிலையம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதுவும் அதே நாளில் வருகிறது. என்றைக்கு இன்னொரு மாநிலத்தின் உரிமையை பற்றி மைய அரசு மாநிலத்தை கலக்காமல் முடிவு செய்யாது என்று சொன்னார்களோ, அதே நாளில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தீர்மானத்துக்கு எதிராக அவர்கள் தீர்மானம், ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். அப்ப நாம் என்ன கருதுவது? தமிழ்நாடு என்றால் அது இந்தியாவில் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். நாமும் கருதி கொண்டிருக்கிறோம். முடிவுக்கு வருவோம் என்றுதானே நாம் கருதியாக வேண்டும். ஏன்னா இது பெரியார் பிறந்த நாள். பெரியார் விட்டு சென்ற சிந்தனைகள் ஏராளம் ஏராளம். அவர்கள் பலவற்றை சொன்னார். அதில் ஒன்றுதான் தனித்தமிழ் நாடு என்று சொன்னார். இந்தியாவுக்கு விடுதலை வந்த போது அவர் சொன்னார், நீ என்னென்னலாம் வாதம் வச்சீங்கன்னு காங்கிரஸ்காரருக்கு நினைவூட்டினார். நீ என்னையா சொன்ன இந்தியாவுக்கு விடுதலை கேட்ட போது? ஆங்கிலேயனை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள், உன்னுடைய மொழி வேறு எங்கள் மொழி வேறு, உன்னுடைய உடை வேறு என்னுடைய உடை வேறு, உன்னுடைய உணவு முறை வேறு என்னுடைய உணவு முறை வேறு, உன்னுடைய பழக்க வழக்கம் வேறு என்னுடைய பழக்க வழக்கம் வேறு, 6000 மைலுக்கு அப்பாலுள்ளவனா என்னை ஆழ்வது என்று கேட்டீர்கள் அல்லவா? இப்ப எது மாறிவிட்டது என்று பெரியார் கேட்டார். வடவர்களை பார்த்து சொன்னார், உன் மொழி வேறு என் மொழி வேறு, உன் உடை வேறு என் உடை வேறு, உன் உணவு முறை வேறு என் உணவு முறை வேறு. 2000 மைலுக்கு அப்பால் உள்ளவனா ஆள்வது என்று நான் கேட்கிறேன். மயில் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. வணக்கம். வேறு என்ன குறைந்திருக்கிறது என்று கேட்டார். எனவே மயில் மட்டும் குறைஞ்சிருக்கு, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கிறது. எனவே அதையும் சிந்தித்து பாருங்கள் என்று விடுதலை பெற்ற நாளில், விடுதலை பெற்றதாக சொல்லப்பட்ட நாளில் பெரியார் சொன்னார். ஏன் நாம் அதை கருதி பார்க்கிறோம் என்றால், ஒவ்வொரு சிக்கலிலும் இந்தியாவுக்காக, இந்தியாவில் இருப்பதனால் தமிழ்நாட்டுக்கு வந்த அவமானங்கள் ஏராளம் ஏராளம். இந்த நாட்டில் கலைஞர் கருணாநிதி போன ஆட்சி காலத்தில் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்தார். ஒரு முழு அடைப்பு என்று அறிவித்தார். நீதிமன்றத்திற்கு, உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு போயிட்டு அதை உண்ணாவிரதம் என்று மாற்றினார். உண்ணாவிரதம் கூட இருக்கல, வந்து உட்கார்ந்து அலுவலகத்துக்கு போய்விட்டார். எப்படியோ, ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொன்னார்கள், நீ உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை மீறினால் ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார்கள். முதல்வரையும் தலைமைச் செயலாளரையும் நாங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விசாரிக்க முடியும் தெரியுமா என்று நம்முடைய வழக்கறிஞரை, தமிழ்நாட்டு வழக்கறிஞரை பார்த்து கேட்டார்கள்.
நான் சொல்லுகிறேன், இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. 3 நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள். முல்லை பெரியாரை 142 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தார்கள். மீண்டும் மறுஆய்வு மனு போட்டார்கள். மறுஆய்வு மனுவை தள்ளுபடி செய்து கொடுத்த தீர்ப்பு கொடுத்ததுதான் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் கேரளா சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் தனி சட்டம் போட்டுக்கிறேன், 136 தான் உச்சபட்ச அளவு என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினான் சட்டமன்றத்தில். தீர்ப்பு 27ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதி கொடுத்தாங்க. மார்ச் 15ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றினார். ஆனால் உச்ச நீதிமன்றம் அமைதியாகத்தான் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் முழு அடைப்பு என்ற போதும் அதை உண்ணாவிரதமாக மாற்றிய போதும் உன் ஆட்சியை கலைக்க முடியும் என்று வீராதி வீரம் பேசியவர்கள் அங்கு வந்த போது ஏதும் பேசவில்லையே. நாம் நினைத்து பார்க்கிறோம், நம்மை வேறாகத்தான் இந்திய அரசு பார்க்கிறது. அதைத்தான் இப்போதும் நாம் சொல்லுகிறோம். சரப்ஜித் சிங்குக்கு குறைக்க சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒரு இதே காங்கிரஸ்காரன் தான், அங்கேயும் கதர் சட்டை தான், இங்கேயும் கதர் சட்டை தான். இவன் தான் அகில இந்தியா பேசுறான், அவனும் அகில இந்தியா பேசுறான். அந்த அகில இந்தியா பேசுறவன் சொல்றான், என்னுடைய புள்ளாருக்கு கொடுக்காதே, பஞ்சாபை சேர்ந்தவனுக்கு கொடுக்க கூடாது என்று அவன் போராடுகிறான். ஆனால் இங்கு பேசினால் தேச துரோகம்ங்கிறான். நான் உள்ளேயே போய் சுடுவேங்கிறார் இவரு. நம்மால் அவன் மாலையில் சொல்லி இருப்பார், விடிந்து கேட்டிருந்தால் என்ன சொல்லி இருப்பாரு தெரியாது. எப்படியோ இருக்கட்டும் சொன்னார். நான் அவர்கிட்ட அதான் கேட்டேன். சென்ற முறையும் அதைத்தான் சொன்னோம். ராஜீவ்காந்தி கொலை நடந்த போது அப்பொழுது மாறன் இருந்தார். அவர் திமுக கூட்டணியில அமைச்சரா இருந்தார் அந்த மைய அரசில். அவர் சொன்னார், விசாரிக்காமல் அவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னார் மாறன். அப்ப வாழப்பாடி ராமமூர்த்தி சொன்னார், என் எதிரில் கிடைத்தால் நான் சுட்டு கொன்று விடுவேன் என்று சொன்னார். எங்கள் இளம் தலைவரை கொன்று விட்டீர்கள் என்று சொன்னார். அப்பதான் நாங்க கூட்டங்களில் சொன்னோம், நீ ஜனநாயக அரசியல், தேர்தல் அரசியல் நடத்துற உனக்கு எவ்வளவு கோபம் வந்ததுன்னா ஆயுதம் வைத்துக்கிட்டு போராடுறவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்று சொன்னோம். நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்க இளம் தலைவர் சும்மா விமானம் ஓட்டிக்கொண்டு தண்ணி போட்டுட்டு கிளப்ல இருந்த காலத்தில் நாட்டு விடுதலைக்காக போராடியவர்களை அநியாயமாக 13 பேர் இறந்தார்கள். குமரப்பாவும் புலேந்திரனும். அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. உனக்கு ஞாபகம் இருந்தா எங்களுக்கு என்ன ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குமா? நான் அதுதான் ஒப்பந்தம் போட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் ஒப்பந்தம் போட்டாராம், கேட்டதற்கு அதிகமாக கொடுத்து விட்டார் என்று கூட பேசினார்கள். ராமமூர்த்தி அவர் வக்கீல். அவரு ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு என்ன பிரேயர் வைக்கிறானோ அதுக்கு அதிகமாக கொடுத்தா அவனுக்கு மென்டல் ஆயிட்டான் நீதிபதி என்றுதான் சொல்லுவார்கள். இவர்கள் தனிநாடு கேட்டார்கள், அதற்கு மேல ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தில் வாங்கி கொடுத்துட்டாராம். ஒப்பந்தம் போடப்பட்டது. சரி, என்ன ஒப்பந்தம் போட்டீங்க? எந்த காங்கிரஸ்காரனாவது தெரியுமா? ஒப்பந்தத்தில் வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைந்து தமிழர் தாயகத்தை ஒரே நிர்வாக பகுதியாக மாற்றுவது என்பது ஒப்பந்தம். அதற்கான தேர்தல் நடத்தி ஒரு தற்காலிக அரசு அமைப்பது என்பது ஒப்பந்தம். இலங்கையில் இந்தியாவின் அனுமதி இல்லாமல் எந்த வெளிநாட்டிலும் கால் மிதிக்க கூடாது, குறிப்பாக திரிகோணமலையிலும் துறைமுகங்களிலும் என்பது ஒப்பந்தம். எப்போதாவது இது எந்த காங்கிரஸ்காரனாவது, எந்த மானமுள்ள காங்கிரஸ்காரனாவது கேட்டிருக்கானா? மானமுள்ள காங்கிரஸ்காரன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எந்த காங்கிரஸ்காரனாவது கேட்டிருக்கானா? ஏண்டா எப்படி அமெரிக்கா கால் பதிக்குது, எப்படி சீனா அங்கு வந்தது என்று எவனாவது கேட்டிருக்கிறானா? இந்த ஒப்பந்தத்துக்கு தானே எங்க இளம் தலைவர் உயிரை விட்டார் என்று யாராவது கேட்டிருக்கிறீர்களா? அதெல்லாம் கேட்க மாட்டான், அதெல்லாம் வராது. இப்போது மட்டும் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். நான் சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தோழர்கள், நினைவூட்ட வேண்டும். ஏன்னா நமக்கு ஞாபகம் மறதி வைத்துத்தான் அரசியல் நடத்துறான் எல்லாம். நாய்ப்பாவை நினைவூட்டுகிறான், நாங்களும் நினைவூட்ட வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்கிறது. அமைதிப்படையை அனுப்பினீர்கள். அதற்கு பேர் வச்சது கூட அவன் ஒரு பேர் வச்சான், இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ். நம்முடைய ஒரு முற்போக்கான தீர்ப்புகளை பல வழங்கிய ஒரு நேர்மைக்கு பெயர் போன நீதியரசர் கிருஷ்ணய்யர் ஒரு புத்தகம் எழுதினார். அவர் சொன்னார், அது இன்னசென்ட் பீப்புள் கில்லிங் போர்ஸ் எழுதினார். அப்பாவி மக்களை கொள்கிற படையை தவிர அமைதி காக்கும் படையல்ல என்று எழுதினார். அவரே எழுதினார். அவர் தமிழரும் அல்ல, அரசியல்வாதியும் அல்ல, தமிழ் இனத்திற்காக போராடுவோர் அல்ல, ஒரு நடுநிலையாளர். வெளியே இருந்து பார்க்கிறார். அவர் பார்வைக்கே தெரியுது இது போய் மக்களை கொன்றது. அதற்கு முன்னால் சிங்களவனை பொறுத்தவரை அவன் சட்டங்களை கட்டுப்பட்டவனாக,
சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் இருந்தான். முதல்ல அந்த நாட்டில் மரண தண்டனை கிடையாது. இலங்கையில் ஒருவேளை ராஜபக்சவை கொலை செஞ்சதுதான் மரண தண்டனை கிடையாது. ஏன்னா அங்கு மரண தண்டனை இல்லை. அவன் எல்லாவற்றையும் இந்தியா போய் கத்துக் கொடுக்கிற வரைக்கும் அவன் யோகியமா தான் இருந்தான். இனவாதம் மட்டும்தான் அவனிடம் இருந்தது, இன வெறி மட்டும்தான் இருந்தது. அவன் எப்போதும் செய்தியாளர்களை கொன்றதில்லை, செய்தி நிறுவனங்களை தாக்கியதில்லை, செய்தி ஏடுகள் மீது தாக்குதல் நடத்தியதில்லை. ஆனால் இந்தியா அங்க போச்சு. போரை தொடங்கியது என்பது அக்டோபர் 10ஆம் நாள் தான் அங்கு போர் தொடங்கியது. அன்றைக்கு தான் 87ஆம் ஆண்டு தொடங்கியது. ஆனால் 9ஆம் தேதி இரவே அங்க இருக்கிற பத்திரிகைகள் முரசொலின்னு அங்க ஒரு பத்திரிகை, ஈழமுரசு என்ற ஏடு, அந்த ஏடுகளின் அலுவலகங்கள் குண்டு வீசி தாக்கப்பட்டன. 9ஆம் தேதி இரவு, அக்டோபர் 9ஆம் தேதி இரவு குண்டு வீசி தாக்கப்பட்டன. புலிகளுடைய ஒளிபரப்பு நிறுவனங்கள் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்காக வைத்திருந்த நிதர்சனம் ஒளிபரப்பு கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன. அப்புறம் தான் போரையே தொடங்கினான். இப்ப ராஜபக்சே அங்க இருக்கிற பத்திரிகையாளர்களை கொல்லுகிறார் என்று செய்தி வருகிறது. நம்ம பத்திரிகையாளர் சிங்கள பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர், வகுப்பு தோழர் லசந்த விக்ரதுங்கா கொல்லப்பட்டார். கொல்லப்படுறதுக்கு முதல் நாள் அவர் தலையங்கம் எழுதி வைத்திருந்தார். நான் தமிழர்கள் உரிமை நியாயம் என்று எழுதுவதற்காக ஒருவேளை நான் கொல்லப்படலாம், இருந்தாலும் உண்மை இதுதான் என்று தலையங்கம் எழுதியிருந்தார். அவர் கொல்லப்பட்டதற்கு அடுத்த நாள் தான் தலையங்கம் வந்தது. பல்வேறு பத்திரிகையாளர்கள் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சிங்கள பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட் ஃபார் டெமோக்ரசி என்று வைத்திருந்தார்கள். அவர்களெல்லாம் வெளியேறிவிட்டார்கள். அதில் ஒருவர் விராஜ் மெண்டிஸ் என்பவர் தான் போர்க்காலத்தில் நடந்த குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அயர்லாந்து நாட்டில் டப்ளின் தீர்ப்பாயத்தை அமைவதற்கு காரணமாக இருந்தார். அவர் சிங்களர். அவர் முன்னெடுப்பில் தான் அந்த டப்ளின் தீர்ப்பாயமே அமைக்கப்பட்டது. இப்படி சிங்களவர்கள் கூட எதிராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவன் இப்போதுதான் கொள்ளுகிறான். இந்தியா 87இல் கற்றுக் கொடுத்தது. அதற்கப்புறம் இப்போது நாம் பேசுகிறோம். போர் அறிக்கையில் இருக்கு. இந்த வல்லுநர் குழு, ஐநா வல்லுநர் குழு அறிக்கையில் சொல்லுகிறார்கள். அங்கெல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார், மருத்துவத்திற்கு கூட உரிய அந்த மயக்க மருந்தை கொடுக்கவில்லை என்று சொன்னார். கடிதம் எழுதி, அந்த கடிதத்தெல்லாம் அவன் போட்டிருக்கிறான் ஆவணத்தில். அறிக்கையில் அதை பின்னிணைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இவரெல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி எழுதுகிறார்கள். இங்கு மயக்க மருந்து இல்லை, அறுவை சிகிச்சை செய்வதற்கான கத்திகள் இல்லை, இந்த மருந்துகள் இல்லை, அனுப்புங்கள் என்று எழுதுகிறார்கள். உடனே பதில் வருகிறது. 16ஆம் தேதி எழுதுனதுக்கு 19ஆம் தேதியே பதில் வந்துருது. சுகாதாரத்துறை அமைச்சரிடமிருந்து வருகிறது. இதை கையாளுவதற்கான தேர்ச்சி பெற்றவர்கள் அங்கு இல்லாத காரணத்தால் அனுப்ப முடியாதுங்கிறான். மயக்க மருந்து கொடுக்கலாம், அனஸ்தீசிஸ்ட் யாரும் அங்கு இல்ல, அவ்வளவு பயிற்சி பெற்றவங்க இல்ல, அதனால அனுப்ப முடியாது. அறுவை சிகிச்சை செய்வதற்கான அரங்குகள் அங்கு இல்லை, எனவே அதை அனுப்ப முடியாது என்று சொல்லி அனுப்ப மறுத்த கடிதத்தையும் அறிக்கையில் போட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மருத்துவமனை மீது குண்டு வீசினார்கள். மருத்துவர்கள் கொல்லப்படல, மருத்துவர்களை கைது செய்துதான் உள்ள வச்சிருக்கிறான். 16ஆம் தேதி வரை போர் பகுதியிலிருந்து தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் மருத்துவம் செய்தார்கள் 4 மருத்துவர்கள். வரதராஜா, சண்முகராஜா, சத்தியமூர்த்தி, நெடுஞ்செழியன் எல்லாத்தையும் கைது பண்ணி உயிரோடு இருப்பதாகவும் கேள்வி. அண்மையில் தான் தெரிந்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஐநா மன்றம் விருது கொடுத்தது. போர் பகுதியில் உயிரை பற்றி கவலைப்படாமல் மருத்துவம் செய்ததற்கு ஐநா விருது கொடுத்திருக்கு. அவங்களுக்கு சிங்களப்படை சிறை கொடுத்திருக்கிறது, ஆனால் உயிரோடு வைத்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை போர் தொடங்கியது சொன்னேன் அக்டோபர் 10ஆம் தேதி. அக்டோபர் 21ஆம் தேதி 87ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மருத்துவமனை மீது குண்டு வீசினார்கள். 4 மருத்துவர்கள், 2 செவிலியர்கள், 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இறந்து போனார்கள். காரணம், அங்கு விடுதலை புலிகள் சிகிச்சை பெறுவதாக செய்தி வந்ததாம். எனவே குண்டு வீசினானாம். 4 மருத்துவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்று நோயாளி 2 செவிலியர்கள், நோயாளிகள் 100க்கு மேல் கொல்லப்பட்டார்கள். அதை பார்த்துதான் இப்ப இவன் இறுதி போரின் போது குண்டுகளை வீசினான். ராணுவ மருத்துவமனை மீது குண்டுகளை வீசினான். போரில்லா பகுதியில் மக்கள் மீது வீசினான். அவனும் அப்ப செய்தான். தமிழ் மக்களை மேல டேங்க ஓட்டுனான். குறுக்கே படுத்து போராடிய மக்கள் மீது டேங்க் நிறுத்தாம ஓட்டிட்டே போனான். இது இந்திய அமைதிப்படை செய்தது. அவர் சொன்னதை போல 1150 இந்திய ராணுவ வீரர்கள் செத்ததாக அவன் கணக்கு. உண்மையான கணக்கு நமக்கு தெரியாது.
ஆனால் 5400 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சர்வதேச அமைப்புகள் அறிக்கை கொடுத்தார்கள். அவங்களுக்கு அவ்வளவா கிடைச்ச அறிக்கைப்படி 5400. பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் 1000ற்கு மேல் என்று அறிக்கை கொடுத்தார்கள். அதை எங்களால மறக்க முடிஞ்சதில்லை, புலிகளால் மறக்க முடியவில்லை. நம்ம கூட மறந்துடலாம், நமக்கு எதையோ நினைச்சிட்டு இருக்க மறந்துடலாம். புலிகளால், ஏன்னா தமிழ் மக்களை காப்பதற்காக போராடியவர்கள், அவர்களுக்கு தங்கை மக்கள் அநியாயமாய் கொல்லப்பட்டதை அமைதியை ஏற்படுத்துவதாக சொல்லி வந்தவன் கொண்டதை எப்படி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? அதனாலதான் போன முறை பேசினேன், இனிமேல் பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் சொன்னேன், புலிகள் அதனால ராஜீவ்காந்தியை கொலை என்று சொல்லாதீர்கள், அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள், புலிகள் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் என்று சொன்னேன். புலிகள் கொடுத்தாங்களா தெரியாது, கொடுத்திருந்தால் அவர்களை பாராட்டுவோம், அவர்கள் இல்லாமல் இருந்தால் அவர்களை கண்டிப்போம் என்று சொன்னேன். அதுக்கு தான் வழக்கு போட்டாங்க. இனிமேல் அதை பேசுவதில்லை என்று விட்டுவிட்டேன், இப்பெல்லாம் பேசுறது இல்லை. அன்பார்ந்த தோழர்களே, இப்படிப்பட்ட கொடுமையை செய்து அதை நாங்கள் மறக்க முடியுமா என்றுதான் உங்களிடம் கேட்க, காங்கிரஸ்காரர்கிட்ட நம்ம கேட்கணும். எப்படி அதை மறந்துடுவீங்களா நீங்க? உங்களுக்கு உயிர் என்றால் எல்லாம் உயிர் தான். அவர் சொன்னதை போல சிங்கள ராணுவ வீரன் கட்டை திருப்பி அடிச்ச போது நீ பிரதமர், ஸ்ரீபெரும்பூரில் செத்த போது நீ மனிதன் தான், வெறும் சாதாரண ஒரு வேட்பாளனா வேணா சொல்லலாம். உன்ன பிரதமர் இல்லை. தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் எழுதியிருக்கிறார்கள், தீர்ப்பு வழங்கின போது இது செல்லாது, இவர்களுக்கு தடா சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்தது செல்லாது என்று தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் தடா சட்டம் என்பது பயங்கரவாத சீர்குலைவு தடுப்பு சட்டம், அது டெரரிசம் அண்ட் டிசப்டிவ் ஆக்டிவிட்டிஸ், இதுக்கான பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் தடுப்பு சட்டம். அது ரெண்டே இல்லைன்னு சொல்றான் அவன். இதில் பயங்கரவாதம் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவருக்கும் ராஜீவ்காந்தி என்ற ஒரு மனிதனை தவிர வேறு யாரையும் கொல்லும் நோக்கம் இருந்ததாக எந்த பதிவுகளும் இல்லை என்று தீர்ப்பு எழுதியிருக்க உச்சநீதிமன்ற நீதிபதி எழுதியிருக்கிறார்கள். அதே போல காவல்துறை அதிகாரிகள் இறந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களை யாரையும் கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் குற்றம் சாட்டப்பட்ட இவர்களுக்கு இல்லை. எனவே இது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வராது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் கீழ் தான் விசாரித்தார்கள். விசாரித்த நீதிபதி, இவங்க மேலெல்லாம் வழக்கு தொடுத்தவர், விசாரித்து விசாரணை அறிக்கை புலனாய்வு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த தலைமை அதிகாரி கார்த்திகேயன் இப்போது சொல்லுகிறார், இவர்தான் 26 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்த போது அது ரகசியமாக விசாரிக்கப்பட்டது, யாருக்கும் தெரியாது என்ன நடந்தது என்று. அளிக்கப்பட்ட தீர்ப்பு நமக்கு தெரியாது, இவர்தான் வெளியே வந்து சொன்னார். சொன்ன போது முதல்ல சொன்னார் சத்தியம் வென்று விட்டது என்று சொல்லிவிட்டுத்தான் சொன்னார் 26 பேருக்கும் தூக்கு என்று அறிவித்தார். சத்தியம் வென்று விட்டது என்று 26 பேர் தூக்கை வரவேற்று பேசியவர் இப்போது பேசுகிறார் அவர்களை தூக்கில் போடக்கூடாது என்று பேசியிருக்கிறார். வழக்கை விசாரித்து புலனாய்வு அதிகாரி சொல்லுகிறார் அவர்களை தூக்கில் போடக்கூடாது. இன்னொருவர் வழக்கை விசாரித்து அது மேல்முறையீட்டுக்கு போன பின்னால் மேல்முறையீட்டு ஆயத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர், அதாவது அவர் தலைமை நீதிபதி அல்ல, அந்த ஆயத்தின் தலைமை தாங்கிய பிரிசைடிங் ஜட்ஜ் கேடி தாமஸ், அவர் எழுதுகிறார் இவர்கள் 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க கூடாது. அப்போ விசாரித்தவனும் கூடாது என்கிறான், தண்டனை கொடுத்தவரும் வேண்டாம் என்கிறார். ஆனா காங்கிரஸ்காரர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அவர்கள் மாறியது மட்டுமல்ல, சில காங்கிரஸ்காரர்களையும் சில நியாயவான்கள் இருக்கக்கூடும். இனிமேல் பதவி கிடைக்காதுன்னு நினைச்சவன் இவன் இனிமேல் பதவி வேணுங்கிறவெல்லாம் பேசிட்டு இருக்கான். மணிசங்கரையர் சொல்லி இருக்கிறார் மரண தண்டனை கூடாது. கூடவே படித்தவர், ராஜீவ்காந்தியுடைய வகுப்பு தோழர், அதற்காகவே அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டவர், காங்கிரசின் மூத்த தலைவர், அவர் சொல்லுகிறார் மரண தண்டனை கூடாது, யாருக்கும் கூடாது, இவர்களுக்கு அளிக்க கூடாது சொல்லுகிறார். இதற்கான நியாயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன? உலகம் மெல்ல மெல்ல நாகரிகம் அடைகிற போது அது தண்டனை முறையை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சவுக்கடி எல்லாம் இருந்தது. நம்ம தமிழ்நாடு எல்லாம் சில பேர் தமிழ்நாட்டில் சொல்லுவார்கள் தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடெல்லாம் மரண தண்டனை தான், தலை சீவரதான் தமிழ் பண்பாடு. சிலம்பு இருக்குதா இல்லையா தெரியல, இருந்துதான் கொண்டு விடுன்னு சொல்றான். முதல்ல கொண்டு வேணா விசாரிச்சு கொள்றன்னு கூட சொல்லணும். பாண்டிய மன்னன் எந்தாள் பூங்கோதை தன்கார் சிலம்பு கன்றிய கல்வன் கையத ஆகில் கொன்று அச்சிலம்பை கொணர்க இங்குன்னு தான் சொல்றான். இப்படித்தான் நம்மட இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கிறது.
இடைக்காலத்தில் தான் வந்தது. இந்தியாவின் பழங்காலத்தில் பௌத்த இந்தியாவில் மரண தண்டனை இல்லை, இந்து இந்தியாவில் வந்தது. 1000 ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதுவும் மெல்ல மெல்ல மாறி சட்டத்திலேயே அப்படித்தான் வந்திருக்கிறது. சட்டம் எழுதப்பட்ட போது நம்ம எழுதுன சட்டம் ஆங்கிலேயன் எழுதினான். எழுதின போதே சொன்னான் சில குற்றங்களுக்கு மரண தண்டனை என்றுதான் சொன்னான். கொலை வழக்குக்கு மரண தண்டனை, போர்க்கால குற்றங்களுக்கு இதெல்லாம் பலது சொல்லி மரண தண்டனை என்று சொன்னான். அது 1860 பின்னால் மாற்றினார்கள், மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. அதற்கப்புறம் மாறியது ஆயுள் தண்டனை தான். தேவைப்பட்டால் காரணங்கள் எழுதி மரண தண்டனை கொடுக்கலாம் என்று எழுதினார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள் அரிதினும் அரிதான வழக்கில் மட்டும் மரண தண்டனை என்று சொன்னார்கள். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நாட்டிலேயே மாறிட்டு தான் வந்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த கேடி தாமஸ் தலைமையை தாங்கிய நீதிபதி சொல்லுகிறார், அரிதிலும் அரிதான வழக்குக்கு எந்த இதுவும் கிடையாது, வரையறை கிடையாது. எனவே எப்போதெல்லாம் பிரபலமானவர்கள் கொல்லப்படுகிறார்களோ அதெல்லாம் அரிதிலும் அரிதான வழக்கு தான். அவர் சொல்றார், அவர் எழுதியிருக்கார் கட்டுரை, செப்டம்பர் 2ஆம் தேதி எழுதினார், வந்திருக்கிறது கட்டுரை. அதில் சொல்லுகிறார், ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி கொல்லப்பட்டார், அது அரிதிலும் அரிதான வழக்கு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார், அரிதிலும் அரிதான வழக்கு. ஜெனரல் வைத்தியாவை கொன்றார்கள் சீக்கியர்கள், அது அரிதிலும் அரிதான வழக்கு. ஆனால் 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள், ஒருவருக்கும் மரண தண்டனை இல்லை. அவர் எழுதுறார், ஒரு நீதிபதி எழுதுகிறார். தனித்தனியா ஒவ்வொரு ஆள் கொன்னா இதுக்கெல்லாம் மரண தண்டனை. 3000 பேர் கொல்லப்பட்டார்களே, அதில் யாருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படவில்லை. எனவே அரிதினும் அரிதான வழக்கு என்பது செலிபிரிட்டிஸ்க்கு வந்து மட்டும்தான், பிரபலமானவர்களுக்கு கொல்லப்படுகிற போதெல்லாம் அரிதினும் வழக்காக எங்காலும் சொல்லிடுறான். நீதிபதிகளை அவர் விமர்சனம் செய்கிறார். மரண தண்டனை என்ன மனிதர்களை மாற்றுகிறதா? இப்ப அதுதானே சொல்றான், அப்பதானே பயப்படுவான் என்று சொல்லுகிறான். நம்ம மதிப்புக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட இங்கு பேசினால முன்பு ஒரு கூட்டத்தில் சொன்னார், காந்தி கொன்னவனுக்கு தூக்கு தண்டனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்திரா காந்தியை கொன்னா, இந்திரா காந்தி கொன்னவனுக்கு தூக்கு தண்டனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தியை கொன்னா, இப்ப ராஜீவ் காந்தி கொன்னவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த காந்திக்கு என்ன ஆகுமோ தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. எனவே அதனால நம்ம குற்றம் குறைவதில்லை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் கேடி தாமஸ் சொல்லுகிறார். அப்பொழுது இங்கிலாந்தில் மிக சின்ன குற்றத்துக்கெல்லாம் கூட தூக்கு தண்டனை கொடுத்த காலம் ஒன்று இருந்தது. பெட்டி கேஸ், பிக் பாக்கெட் அடிச்சா மரண தூக்கு தண்டனை கொடுத்திருக்கான். தூக்கு தண்டனையை பொது இடத்தில் வைத்து கொடுத்திருக்கிறான், மக்கள் கூடுகிற இடத்தில் வைத்து தூக்கு தண்டனை. அப்படி தூக்குகள் நிறைவேற்றுகிற போது ஏராளமான மக்கள் வந்து வேடிக்கை பார்ப்பாங்களாம். பிக் பாக்கெட் அடிச்சவனுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை, அதை மக்கள் கூடி பார்க்கிறார்கள். தண்டனை நிறைவேற்றிய பின்னால் பார்த்தார்கள் 63 பேர் பாக்கெட் பிக் பாக்கெட் அடிச்சிருந்தான். எழுதியிருக்கிறார் அவர். ஆர்தர் கோஸ்லே என்கிற பிலாசபர் எழுதின ஒரு கட்டுரை, அதில் எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். அவர் எழுதியிருக்கிறார், ஐயா எப்படி பண்ணா அவனுக்கு மரண தண்டனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் வந்து 63 பேர் ஜேப்பில் அடிச்சுட்டு போயிட்டான் என்று எழுதுகிறார். எனவே இது குற்றத்தை தயக்கப்படுத்தவில்லை, டிட்டரன்ஸ் என்று சொல்லுவார்கள். தயக்கப்படுத்துவது, குற்றம் செய்வதற்கு தயங்க செய்வது மனிதனை என்று சொன்னார்கள். அது ஒண்ணும் பண்ணல. கிருஷ்ணய்யர் கூட சொல்லுவார், மரண தண்டனை என்பது 3 காரணங்களுக்காகத்தான் தண்டனை கொடுக்கிறார்கள். முதல்ல ரெட்ரிபியூஷன் என்று சொல்லுவார்கள், வஞ்சம் தீர்ப்பது, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்றெல்லாம் சொன்ன காலம் ஒன்று இருந்தது. காட்டுமிராண்டி காலத்தில் சொன்னார்கள், அது இப்போது இல்லை. அடுத்தது என்பது ரிஃபார்மேஷன் என்றுதான், ஒருத்தனை திருத்துவதற்காகத்தான் தண்டனை என்று சொல்லுகிறார்கள். கேடி தாமஸ் தான் எழுதுறார், தம் பிள்ளைகளை அடிக்கிறோமே எதற்கு, அது திருந்த வேண்டும் என்பதற்காகத்தானே, பனிஷ்மெண்ட்ங்கிறது திருந்துவதற்காகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். திருந்துவதற்கான வாய்ப்பு மரண தண்டனையில் இல்லை. ஏன்னா அவன் செத்து போயிடறான், எப்படா திருந்துவான்னு கேட்கிறார். திருத்துவதுதான் தண்டனைகளுக்கு நோக்கம் என்றால் நீங்கள் அழித்து விடுவது எப்படி அவனை திருத்தும் என்று கேட்கிறார். தண்டனை என்பது குற்றவாளிக்கு கொடுப்பது நியாயமே தவிர குற்றவாளியின் குடும்பத்துக்கு கொடுப்பதுக்கு என்ன நியாயம்? சிறை தண்டனை என்பது குற்றவாளிக்கான தண்டனை, மரண தண்டனை என்பது அவன் குடும்பத்திற்கான தண்டனை. தன்னுடைய அப்பாவை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய பிள்ளையை இழந்த குடும்பம் அதுதான் கஷ்டப்படும், அதுதான் துன்பப்படும். தண்டனை என்பது அவன் குடும்பத்திற்கு என்று ஆகிவிடுகிறது. எப்படி தண்டனை ஆகும் என்று சொல்லுகிறார். இப்படி பல வாதங்களை வைத்துத்தான் மரண தண்டனை வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னொரு முக்கியமானது, மரண தண்டனை தவறாக கொடுத்து விட்டப்பட்டது என்று தெரிந்தால் மாற்றிக்கொள்ள முடியாது. சில தப்பு நடந்தா, காந்தி அதைத்தான் சொன்னார். காந்தி சொன்னார், ஏன் இந்த தண்டனை கூடாம் என்று சொல்லுகிறேன் என்றால் 2 இருக்குது. ஒன்று சிறை தண்டனை, இன்னொன்னு உடலுக்கான தண்டனை. அப்போதெல்லாம் சவுக்கில் அடிச்சதெல்லாம் இருந்த காலத்தில் சொல்லுகிறார். இதை ஈடு கொடுக்க முடியும், இழப்பீடு கொடுக்க முடியும், இதை சரி செய்து கொள்ளலாம்.
ஆனால் மரண தண்டனை தவறென்று செய்தால் என்ன செய்வது என்று கேட்கிறார். அமெரிக்காவில் இன்று வரை மரண தண்டனை வச்சிருக்கிற நாடு அமெரிக்கா. அவருடைய மிக்சியன் மாநிலம் 1870களிலேயே மரண தண்டனை ரத்து செய்து விட்டது. இப்போது 13 மாநிலங்கள் மரண தண்டனை இல்லை என்று சொல்லி மத்திய அரசு சொல்லுது மரண தண்டனை வேண்டும் என்று. ஆனால் மாநிலங்கள் முடியாது, எங்கள் மாநிலத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. அதில் 2 மாநிலம், ரோடே தீவு என்ற ஒரு தீவு, மைனே என்கிற மாநிலம். 2 மாநிலத்திலும் மரண தண்டனை இப்போதுதான் எடுத்தாங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்னால். என்ன காரணம் என்றால் 2 மாநில உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு மேல்முறையீட்டில் தூக்கிலிடப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்று தெரிய வந்தது. அவங்க ஒண்ணு செய்ய முடியல. அப்போதுதான் அவர்கள் மரண தண்டனை கூடாது என்று முடிவெடுத்தார்கள். வரலாற்றில் பலது இருக்கிறது. இப்போதில்ல, 1800களில் 8 மணி நேர வேலைக்காக சிகாகோவில் வைக்கோல் சந்தையில் ஹே மார்க்கெட் நடந்த போராட்டம். அப்போது அதிகாரியை கொண்டு விட்டார்கள். மேத்யூ ஸ்ட்ரைகன் என்கிற அதிகாரி கொல்லப்பட்டார். 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீடு செய்தார்கள். 4 பேருக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றிவிட்டார்கள். 4 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றியாகிவிட்டது, தூக்கில் போட்டாகிவிட்டது. மீண்டும் அதற்கு மேலும் முறையீடு நடந்து கொண்டிருந்தது. 4 பேர் ஆயுள் தண்டனையில் தான் விடுதலை பண்ணுன்னு போட்டான். முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சொன்னது, இந்த 4 பேர் மட்டுமல்ல, தூக்கிலிடப்பட்ட 4 பேரும் நிரபராதிகள் என்று தீர்ப்பு எழுதினார்கள். அப்ப என்ன செய்வது? எப்படி அதை மாற்றிக்கொள்வது? மாற்ற முடியாத தீர்ப்பு. எனவேதான் மரண தண்டனை கூடாது என்று காந்தி சொன்னார். 2 சொன்னார். அவர் பார்வையில் அவர் சொன்னார், இறைவன் கொடுத்த உயிரை மனிதன் எடுக்கக்கூடாதுன்னாரு. நேரு எதிராகத்தான் இருந்திருக்கிறார். மலேசியாவில் கணபதி என்ற தமிழனை தூக்கிலிட்ட போது அதை எதிர்த்து மரண தண்டனை கூடாது என்று நேரு பேசினார். அம்பேத்கர் நாடாளுமன்ற அரசியல் நிர்ணய சபையில் வாதிக்கிற போது மரண தண்டனை கூடாது என்று வாதித்தார். மரண தண்டனை உச்சநீதிமன்றம் தான் உறுதி செய்ய வேண்டும் என்று சட்டத்தில் எழுத அதை பற்றி விவாதம் நடந்த போது அவர் சொன்னார், இல்லை இல்லை, மரண தண்டனை என்பதே கூடாது என்பதுதான் என் நிலை. எதிர்கால இந்தியா இதை உணர்ந்து கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொள்ளுகிற காலகட்டத்தில் மரண தண்டனை அகற்றிவிட என்றும் நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அவர் எப்போ 49ல சொன்னார். அதற்கப்புறம் இப்ப 60 ஆண்டுகள் கடந்து விட்டது. எனவே இந்த நாட்டின் பெரியாரை பற்றி சொன்னேன். பெரியார் கொலைக்கு கொலை தண்டனை என்பது நாகரீகம் பெற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை மாற்றிக் கொண்டிருக்கணும் 33 எழுதுகிறார் பெரியார். இப்படி நம் நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவராக கருதப்படுவர்கள் எல்லாம் மரண தண்டனை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் பல நாடுகள் மரண தண்டனை கைவிட்டு விட்டன. இந்தியாவிலும் கூட 2004க்கு அப்புறம் யாரையும் தூக்கில போடல. போடப்பட்ட தனஞ்சய் சட்டர்ஜியை தூக்கில் போடுவதற்கு ஆள் கிடைக்கல. 84 வயது ஒருத்தன், அவனை கூட்டிதான் தூக்கு போட சொன்னான். அவன் தான் ஒரே ஒரு ஹேங்மேன், உயிரோடு இருந்தவன். அவன் தான் அவன் தூக்கில போட்டான். 2004 அவனுக்கு 84 வயசு. இப்போது 91 இருக்கும். இப்போது இவர்களுக்கு வழங்கப்பட்ட போது தூக்கில போடுறதுக்கு 6 பேருக்கு பயிற்சி கொடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து பயிற்சிக்கு அழைத்து சென்றார்கள். 6 பேரும் நாங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியாது என்று எழுதி கொடுத்து திரும்பி வந்துட்டாங்க. தமிழ்நாட்டின் அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கிறவனுக்கு கூட நிறைவேற்ற உள்ளம் இல்லை. ஆனா காங்கிரஸ்காரருக்கு மட்டும் ஆசை இருக்கிறது. அதில் எங்களுடைய இந்த குற்றச்சாட்டு, இதை பொறுத்தவரை இதை பயன்படுத்தப்பட்ட சட்டம் தவறான சட்டம், தடா சட்டம் பொருந்தாதுன்னு அவங்க தீர்ப்புல சொல்லிட்டாங்க. ஆனா தடா சட்டத்தில் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் மரண தண்டனை. ஒப்புதல் வாக்குமூலத்தை பற்றி அவர்கள் எழுதுகிறார்கள். 26 பேர்ல 17 பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தில், மற்ற சட்டத்தில் 15 நாள் ஒருவரை காவல்துறை காவலில் போலீஸ் கஸ்டடியில் 15 நாள் வச்சிருக்கலாம். தடா சட்டத்தில் 60 நாட்கள் ஒரே சமயத்தில் தொடர்ச்சியாக 60 நாட்கள் வச்சிருக்கலாம். இவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு 60 நாட்கள் இருந்து 59வது நாள் தான் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லோரையும் 17 பேரையும். 17 பேரும் 58வது நாளில் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அதை எழுதியிருக்க எப்படி அது அதிசயமா இருக்கு. ராஜீவ் நம்ம வீரப்பன் வழக்கிலும் அப்படித்தான் எழுதினார்கள். தீர்ப்பு எழுதினாங்க. அப்படித்தான் எழுதினார்கள். தீர்ப்பு எழுதினாங்க. தங்களுக்கு மரண தண்டனை என்று தெரிந்த பின்னாலும் இதற்கு தூக்கு கிடைக்கும் தெரிஞ்ச பின்னால இத்தனை பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பார்கள் என்று நம்ப முடியவில்லை நீதிபதி எழுதினார். கொடுப்பானடா எவனாவது எழுதினார். அதில் கூட இந்த வழக்கில் நம்முடைய பேரறிவாளனை பொறுத்தவரை அவர் மேலுள்ள குற்றச்சாட்டு பேட்டரி வாங்கி கொடுத்தாரு. அது எப்படியோ இருக்கட்டும். ஆனா பேட்டரி வாங்கி கொடுத்தது எப்போன்னா மே முதல் வாரத்தில் 5ஆம் தேதிக்கு முன்னாலே வாங்கி கொடுத்துறாரு. அது தேதி தெரியல. அவன் அப்படி வழக்கு வருது, வாங்கி கொடுத்துறாரு. வாங்கி கொடுத்த உடனே பெட்டி கடையில வாங்குறாரு. பெட்டி கடைக்காரன் ஒரு ரசீது கொடுக்கறான்.
பேட்டரியினுடைய நம்பர் கூட போட்டு பெட்டி கடைக்காரர் ரசிப்ட் கொடுத்திருக்காரு, விற்பனைக்கான ஒரு ரசிப்ட் கொடுக்குறாரு, பில்லு கொடுக்குறாரு இவருக்கு. அதை வாங்கி பாக்கெட்ல மே மாசம் வச்சவன் முதல் வாரத்துல 11 ஜூன் 11ஆம் தேதி கைது பண்ற வரைக்கும் பாக்கெட்லயே வச்சிட்டு இருக்கான். எங்கடா ஒண்ணு காணும், சிபிஐ வந்து கைது பண்ண எடுத்து கொடுக்கலான்னு பாக்கெட்லயே வச்சிட்டு இருக்கான். வந்த உடனே எடுத்து கொடுக்குறான். அதை வச்சுதான் இவங்களை வழக்கு போடுறாங்க. அதான் முதல்ல அந்த பெட்டி கடைக்காரரை கூப்பிட்டு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கணும். நான் பெட்டி கடைக்காரர் ரசீது அவ்வளவு அக்கறையோட கொடுத்திருக்காரு, பில்லு எல்லாம் போட்டு தேதி போட்டு பேரிவாளன் முகவரி எல்லாம் போட்டு பில்லு கொடுத்திருக்காரு. இப்படியெல்லாம் வழக்கு பதிந்துதான் அவனுக்கு மரண தண்டனை. சரி, அப்படியே இருந்தாலும் ஒப்புதல் வாக்கு மூலம் செல்லும் என்பதுதான் தடா சட்டம். மற்ற எந்த சட்டமும் ஒப்புதல் வாக்கு மூலம் செல்லாதுன்னு தான் சொல்லுது. காவல்துறையை பற்றி ஒரு கருத்து உண்டு, எல்லோருக்கும் உண்டு. அரசுக்கு ஒரு கருத்து சட்டம் எழுதின போது இருந்திருக்கிறது. எப்படியெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலம் பெறுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அதுல கேடி தாமஸ், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற தாமஸ், இந்த வழக்கில் தண்டனை உறுதி செய்த தாமஸ், அவர் எழுதுகிறார், நான் வழக்கறிஞராக இருந்த போதும் நீதிபதியாக இருந்த போதும் பல வழக்குகளில் பார்த்திருக்கிறேன். மரண தண்டனை எப்போதும் நேரடி சாட்சி ஐவிட்னஸ் வச்சுதான் மரண தண்டனை கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியும், ஐவிட்னஸ் என்பதே கோச் ஆஃப் விட்னஸ் தான். அவனை தயாரிச்சுதான் கொண்டுருவாங்க. யாரும் சரியாலாம் விட்னஸ் சொல்லிட மாட்டான். வக்கீல்லாம் உட்கார்ந்து டியூட்டர் பண்ணி கொண்டு வந்துதான் சொல்லுவாங்க என்பது எனக்கு தெரியும். அதுல எழுதுறாரு, அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார். இந்த நேரடி சாட்சியத்தை வைத்துக் கொண்டா தண்டனை கொடுப்பது என்று அவர் எழுதுகிறார். எனவேதான் ஒப்புதல் வாக்கு மூலம் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை நீதிமன்றம். அப்போ காவல்துறையை சந்தேகிக்கிறது. பெண்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வைத்திருக்க கூடாது என்று சொன்னால் நடத்தும், காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று பொருள். சிறையெல்லாம் விதி வச்சிருப்பான். எந்தெந்த சிறையில மாடு இருக்கிறதோ அந்த சிறை அதிகாரிகள் அவங்க வீட்டுல மாடு வச்சிருக்க கூடாதுன்னு சட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. எந்த சிறையில் மாடு இருக்கிறதோ அந்த சிறை கண்காணிப்பாளர் வீட்டுல மாடு வச்சிருக்க கூடாது. தவிடு திருடுவான், புண்ணாக்கு திருடுவான் சூப்பரண்ட் என்று சொல்லுகிறது சட்டம். எனவே சட்டம் செல்லாது என்று சொல்லுகிறது ஒப்புதல் வாக்கு மூலத்தை. ஆனால் இது சொல்லுகிறது ஒப்புதல் வாக்கு மூலம் செல்லுன்னு சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது சட்டம் பொருந்தாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய அவர் சொன்னதை போல இந்த தடா வழக்கில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்தால் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துலதான். எல்லா குடிமக்களுக்கும் தன்னுடைய குற்ற தண்டனையின் மீது 2 முறை மேல்முறையீடு செய்ய உரிமை உண்டு. தடா சட்டத்தில் அது இல்லை. ஒரு மேல்முறையீடு மறுக்கப்படுகிறது. தடா சட்டம் பொருந்தாதுன்னா திருப்பி வழக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திற்கு அங்கு ஒரு முறை விசாரித்திருப்பார்கள். 26 அங்க நாளான மாதிரி இங்க நாளாயிருந்ததுன்னா 4 உச்ச நீதிமன்றத்துக்கு போற இன்னும் குறைந்து கூட போயிருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா திருப்பி அனுப்பல. செல்லாது என்று சொல்லிவிட்டு ஒப்புதல் வாக்கு மூலத்தை ஏற்றுக்கொண்டு தண்டனை கொடுத்தார்கள். அந்த நீதிபதியே எழுதுகிறார், பிரபலமானவர்கள் இறக்கிற போது அது அரிதிலுமையான வழக்குன்னு. எனவே இதையெல்லாம் கருதி பார்க்கிற போதுதான் அவருடைய நன்னடத்தையை வைத்து நிறைய தீர்ப்பு இருக்கு. 2 ஆண்டுகள் மரண தண்டனை வழங்கிய பின்னால் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அவன் தன்னுடைய உளவியலாக அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். மரணத்தை ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து அவன் அடைகிற வேதனை என்பது தண்டனையை விட கொடுமையானது. எனவே அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக குறைத்து 2 ஆண்டு மரண தண்டனை எதிர்நோக்கி இருந்தவர்கள் குறைத்திருக்கிறார்கள். 3 ஆண்டு 7 மாதம் இருந்தவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஒரு வழக்கில் 8 ஆண்டு காலம் மரண தண்டனை எதிர்பார்த்திருந்தான் என்று ஆயுள் தண்டனையாக மாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் 11 ஆண்டு 4 மாதம் இருந்திருக்கிறார்கள். 98 மரண தண்டனை அப்பிருந்து கணக்கு பார்த்தா 13 ஆண்டுகள். ஆனால் இறுதியாக உறுதி செய்யப்பட்டு கருணை மனு போட்டதற்கு அப்புறம் 11 ஆண்டுகள் 4 மாதங்கள் காத்திருந்திருக்கிறார்கள். 20 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். மரண தண்டனை வழங்கப்பட்ட நாளிலிருந்து தனிமை சிறையில் இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் ஒரு அறையில் பூட்டி வைப்பார்கள். திறந்து விட்டு குளிச்சுக்கிட்டு உணவு கொடுத்து பூட்டி விடுவார்கள். இப்படி 11 ஆண்டுகளாக 13 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட இன்னொரு தண்டனை 2வது தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஆயுள் தண்டனையே 14 ஆண்டுன்னு தான் சொல்றோம். இல்லை, சில விதிவிலக்கான குற்றங்களில் 20 ஆண்டு கழித்துத்தான் ஆலோசனை குழுவில் வைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஆயுள் தண்டனை காலத்து 20 ஆண்டு காலத்தையும் கழித்து விட்டார்கள். ஒரு ஆயுள் தண்டனை இன்னொரு மரண தண்டனையா? ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனை கூடாது என்கிற போது இவர்களுக்கு மட்டும் எப்படி அளிப்பது? நீதிபதிகளும் மனிதர்கள் தான். பகவதி சொன்னார், நீதிபதிகளும் மனிதர்கள் தான். அவர்களும் தவறிழைக்க கூடும். அவர்கள் தீர்ப்பிலும் அவருடைய அரசியல் கருத்துக்கள், மத கருத்துக்கள், ஜாதி உணர்வுகள் அதிலும் இருக்கக்கூடும் என்று சொல்லுவார். எனவே இவர்களுடைய அரசியல் சிந்தனை ஒருவேளை அதற்கு எதிராக இருந்திருக்கலாம். எனவே அதற்கான மரண தண்டனை என்பதை மாற்றுங்கள் என்று நாம் கேட்கிறோம். 20 ஆண்டுகள் கழித்த பின்னால் தண்டனை வேண்டாம் என்று சொல்லுகிறோம்.
அதை தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றிருக்கிறது. தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த தீர்மானத்துல 3 இடங்களில் சொல்லுகிறார்கள். தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழக மக்களின் கருத்துகளுக்கும் அரசியல் கட்சியின் கருத்துகளுக்கும் மதிப்பளித்து என்று எழுதுகிறார். தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் நீங்கள் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார் முதலமைச்சர். தமிழக மக்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள், வேண்டாம் என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் நாம் யாரையோ தண்டிக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றவனை தண்டியுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இவர்கள் அது நம்முடைய குரலுக்கு மதிப்பு தராது மட்டுமல்ல, மாற்றி இவர்களை தண்டிக்க சொல்லுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட மரண தண்டனை கூடாது என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு மரண தண்டனை ஒரு செய்தியை மட்டும் உங்களிடம் சொல்ல வேண்டும். இதற்கு இப்ப 2 பேர் மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இவங்க இல்லாம பஞ்சாபில் புல்லார் இருக்கிறார், காஷ்மீரில் அப்சல் குரு இருக்கிறார். இவங்க 2 பேருமே ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 5 பேரும் யாரும் கொலையை நேரடியாக செய்தவர்கள் இல்லை, உதவியாக இருந்தவர்கள் என்று மட்டும்தான் சொல்லப்படுகிறது. எனவே கொலை செஞ்சவனு கொடு, கொலை செஞ்ச இடத்தில் இவங்க யாரும் இல்ல, கொலையை நேரடியாக இருக்கவில்லை, இருந்த ஒரே ஆள் நளினியின் தண்டனை குறைக்கப்பட்டு விட்டது. அப்போ உதவியாக இருந்தவர்களுக்கு ஏன் குறைக்க கூடாது என்று கேள்வி வைக்கிறோம். ஒப்புதல் வாக்குமூலம் மட்டுமே போதாது என்கிறோம். புல்லார் என்பவருக்கு ஒரு பேராசிரியருக்கு மரண தண்டனை, அவரோட இன்னொருத்தர் குற்றவாளி, அதே உடன் குற்றவாளி, அவரை அமெரிக்காவில் கைது செய்தார்கள். அமெரிக்க மாநிலம் மரண தண்டனை இல்லாத மாநிலத்தில் கைது செய்தார்கள். அவங்க ஒரு நிபந்தனை போட்டான், தடா சட்டத்தை பயன்படுத்தி விசாரிக்காமல் இருந்தால் உங்களுக்கு ஆளை கொடுக்கிறேன்னா கொடுத்தார்கள். ஒரே குற்றம் சாட்டப்பட்ட ஒரே குற்றத்தில் செய்தவர்களில் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை, புல்லாருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்னு, பம்பாய் குண்டுவெடிப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் தலைமை குற்றவாளியாக கருதப்பட்டவன் அபு சலீம். அபு சலீமை போர்ச்சுகல் நாட்டில் கைது செய்தார்கள். அபு சலீம் அவருடைய மனைவி மோனிகா பேடியும் கைது செய்தார்கள். போர்ச்சுகல் நாடு சொன்னது, என் நாட்டில் மரண தண்டனை இல்லை, இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க மாட்டேன் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டால் மட்டும்தான் நான் உங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைப்பேன் என்று சொன்னார்கள். இந்திய அரசு கையெழுத்து போட்டுதான் கூட்டு வந்தது. பம்பாய் குண்டுவெடிப்பில் அத்தனை மக்களை கொன்றவர்களுக்கு மரண தண்டனை இல்லை, மற்றவர்கள்லாம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 3 பேரும் போர்ச்சுகல் போன்ற நாட்டுக்கு மரண இல்லாத அமெரிக்க நாட்டுக்கு எங்கேயாவது ஓடி இருந்தாங்கன்னா மரண தண்டனை இல்லாமல் இருந்திருக்கும். எனவே இப்படி ஒரு ஆளுக்கு குற்றம் இழைத்தவனுக்கு இந்த நாட்டிலேயே உடன் குற்றவாளிக்கு தண்டனையை குறைத்திருக்கிறீர்கள், இன்னொரு வழக்கில் உடன் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். எனவே அது போன்ற நிலையை இவருடைய வயதை கருதி 22 வயசு வரைக்கிறவனுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. 22 வயதானவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. இவன் 19 வயசுல 20 வயசுல 21 வயசுல தான் 3 பேரும் கைதாகிறார்கள். இதையெல்லாம் கருதி பார்த்து இவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க கூடாது என்று நாம் கருத்தை முன்வைக்கிறோம். இதை நீங்களும் இந்த கருத்தை உள்வாங்கியது மட்டுமல்ல, இந்த கருத்தை மற்றவரிடம் பரப்புங்கள். மரண தண்டனையே கூடாது. எங்களுடைய பரப்புரை பயணத்துல கூட நாங்கள் வச்சிருக்கிற முழக்கம் கூட யாருக்கும் வேண்டாம் தூக்கு, மரண தண்டனையை நீக்கு, அதுதான் எங்களுடைய முழக்கமாக வைத்திருக்கிறோம். நாம் சொல்லுகிறோம், யாருக்கும் வேண்டாம் தூக்கு. சங்கராச்சாரிக்கு கொடுத்தால் கூட வேண்டாம், லஞ்சம் வாங்காத நீதிபதி வந்து கொடுத்தால் கூட வேண்டாம், யாருக்கும் வேண்டாம் தூக்கு, மரண தண்டனை நீக்கு என்று வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.